வணக்கம். ராயபுரம் பீச் ஸ்டேஷன் இடையே, அதாவது ராயபுரம் பீச் ஸ்டேஷன் இடையான தண்டவாளத்தில் ஆவடியில் இருந்து வந்த மின்சார ரயில் தடம் புரண்டது. 8வது பெட்டி தடம் புரண்டு 2 சக்கர ஜோடிகள் தடம் புரண்டு ரயில் அமர்ந்திருந்த பயணிகள் அலையடித்துக் கொண்டு கீழே இறங்கியதாக கூறப்படுகிறது. அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. தடம் புரண்ட சக்கரங்களை சரி செய்யும் பணி ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ரயில் சென்ற பாதையில் தடம் புரண்டது பொறுத்தவரையில் காங்கிரீட் கற்கள் உடைந்து கற்கள் தண்டவாளத்தில் சிதறி கிடக்கின்றனர். எப்படி சக்கரங்கள் தடம் புரண்டது என்று சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து வருகின்றனர். இதன் காரணமாக சிறிது நேரம் ரயில் சேவை பாதிப்பு ஏற்பட்டது. அதன் பின்னர் மாற்றுப்பாதை ரயில்கள் இயக்கப்பட்டனர். தண்டவாளத்தில் இருந்து தடம் புரண்டு கீழே இறங்கிய பெட்டிகளை மீண்டும் தண்டவாளத்தில் வைக்க தண்டையார்பேட்டை யார்டில் இருந்து ரெக்கவர் வாகனம் வரவழைக்கப்பட்டு அதில் 50க்கும் மேற்பட்ட மீட்பு படை ஊழியர்கள் ஈடுபட்டு வந்தனர். சுமார் 2 மணி நேரமாகி போராடி அந்த தடம் புரண்ட சக்கரங்களை தண்டவாளத்தில் பொருத்தி தற்போது ஊழியர்கள் பொருத்தி வைத்துள்ளனர். இருப்பினும் அந்த தண்டவாளத்தில் எப்படி கீழே இறங்கியது, என்ன காரணம், காங்கிரீட்டுகள் உடையும் அளவிற்கு அந்த ரயிலில் எந்த பாகம் உரசியது, அது மட்டும் இல்லாமல் அந்த ரயிலின் பக்கவாட்டில் இருக்கக்கூடிய அந்த சுவர்களின் மீது அந்த பெட்டி மோதி இருக்கிறது. அந்த பெட்டியின் கூட லேசாக உடைந்திருக்கிறது. இது சம்பந்தமாக ரயில்வே உயர் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு தற்போது கீழே இறங்கிய சக்கரங்களை தண்டவாளத்தில் ஊழியர்கள் பொருத்தி வைத்தனர்.